அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் இப்பொழுது வாசிக்கப் போகும் சிறுகதை கரிநாள். எழுதியவர் சாத்தூர் லட்சுமண பெருமாள் அவர்கள். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். கரிநாள். பஞ்சவர்ணத்துக்கு சொல்லி முடியாத கவலை. தன் கூட படிக்கிற 1ஆம் வகுப்பு பிள்ளைகள் கூட விளையாட வர்றதில்லை. முன்னெல்லாம் 2ஆப்பு 3ஆப்பு பிள்ளைகளெல்லாம் நல்ல சோட்டாளிகளாக இருந்தார்கள். அவளோட கூட்டுக்கு பிள்ளைகளுக்குள் போட்டியாக இருக்கும். அதுக்காகவே அத்திலி புத்திலி, மக்கா சுக்கா, பால் பரங்கி, ராட்டனம் கூட்டணும், அடுமா துடுமா, அடக்கலஞ்சங்கிலி, மாவூர், மலையேறி என்று வரிசை நிறுத்தி பாடி தன்னோட ஆள் சேர்ப்பாள். கள்ளன் போலீஸ் விளையாட்டுன்னா அவள் போலீஸாக இருந்தால் நான் போலீஸ், நானும் போலீஸ், நான் பஞ்சவர்ணம் கூட என்று வந்து ஒட்டி கொள்வார்கள். அவள் நான் கல்வன் என்று சொல்லிவிட்டால் எல்லோரும் கள்ளன் கள்ளன் என்று வந்து தொற்றிக்கொள்வார்கள். அவள் கூட்டுதான் ஜெயிக்கும். போய் ஒளிந்து கொண்டால் மாயமாய் மறைந்து போவாள். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. தேடி போனாலும் 7 மலை தாண்டி இருந்தாலும் கண்டுபிடித்து விடுவாள். இதில் மட்டுமில்லை, கண்ணாமூச்சி, கிளியா கிளியா, கொலகுலையா முந்திரிக்கா, திரி பொம்மக்கா, எல்லா விளையாட்டிலும் அவள்தான் கெட்டி. பஞ்சவர்ணம் வராத நாள் பிள்ளைகளுக்கெல்லாம் சீன்னு இருக்கும். அப்படியே விளையாடினாலும் ஆட்டம் காமா சோமாவாகத்தான் இருக்கும். இந்த சிங்கப்பூர்காரர் பேரனும் பேத்தியாலும் வெளியூரிலிருந்து வந்து இந்த ஊரில் பிரவேசித்ததிலிருந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டின் பேரில் இருந்த பிரியமே போய்விட்டது. விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் 2 பேரும் வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு, இன்னைக்கு எங்கள் வீட்டில் காளாங்குழம்பு, கையை மோந்து பாரு என்று உள்ளங்கையை கூப்பி எல்லோர் மூக்கிலையும் வைப்பார்கள். அப்படி ஒரு ரம்மியமான வாசனை அறியாத பிள்ளைகள் எங்கே இன்னொரு தூரம் என்று கையை பிடித்து மூச்சை உச்சம் வரை தம் பிடித்து அந்த க்ஷண நேரம் எங்கோ கற்பக வனத்திலிருந்து வந்த தேவதைகளாய் அந்த 2 பேரையும் சுற்றி சுற்றி வர ஆரம்பித்து விடுவார்கள். டிவியில் வர்ற எல்லா டப்பாவும் அவர்கள் வீட்டில் இருக்கிறதாம். மிக்சி, ஃபேனு, கிரைண்டர், மனோரமா சொல்கிற மசால் பொடி முதற்கொண்டு அதிலிருந்து பிள்ளைகள் ஓடியாடி விளையாடுவதில் பெருசாய் ஆர்வம் காட்டுறதில்லை. எல்லோரும் அவரவர் வீட்டில் என்ன குழம்பு, யார் கையில் வாசனை அதிகமாக இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் வாசனை பிடிப்பதில் மும்முரமாய் இருந்தார்கள். சிங்கப்பூரார் வீட்டு பிள்ளைகள் குழம்பு வாசனைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். அவர்கள் வீட்டு டிவியில் சொன்ன மசால் பொடி குழம்பையே ரொம்பவும் பீத்து கொண்டார்கள். சில குழந்தைகள் தொடுகரியை கைவாசம் மூலம் வெளிப்படுத்த முடியவில்லையே என்று ரொம்ப ஏக்கமாய் இருந்தன. இப்படி அதிகமாக ஒன்றை சாப்பாட்டில் சேர்த்து கொண்டதால் கூடுதல் வாசனைக்கு சமமாகி விடலாம் என்ற நினைப்புகள் அந்த கூட்டத்திலே எடுபடாமல் அடிபட்டு போயின. இந்த ஆட்டையில் முற்றிலும் ஒதுங்கி போன பஞ்சவர்ணம் அன்றைக்கு எல்லோருக்கும் முந்தி வந்து உட்கார்ந்திருந்தாள். இந்த பிரச்சனையில் அவளை யாருமே கண்டுகொள்ளாமல் அவர்களுக்குள் பகுத்து கொளிக்க ஆரம்பித்தார்கள். தனியாகவே வந்து போய்கொண்டிருந்த பஞ்சவர்ணம் இந்த வட்டத்தில் இன்றைக்கு விட்டால் இனி வாய்ப்பு கிடைக்காது என்று சிநேகம் பிடிப்பதற்கு நின்று கொண்டிருந்தாள். பிள்ளைகள் வரிசை வரிசையாய் நின்று கைகளை நீட்டினார்கள். சிங்கப்பூர் வீட்டு பிள்ளைகள் டிவியில் வருகிற குலோப் ஜாமுன், நெல்லுச்சோறு, பருப்பு, நெய்வாசம் எல்லார் முகத்தையும் விரித்து காண்பித்து அடுத்து கம்மஞ்சோறு, கத்திரிக்காய், புளிக்குழம்பு, கேப்பக்களி, தட்டாம்பருப்பு, சோளச்சோறு, மகிழ்கீரை, குதிரவாளிச்சோறு, ரசம் வரிசையாக பெரிய வீட்டு பிள்ளையிடம் அங்கீகாரம் ஆகி கொண்டிருந்தன. தன் சேக்காளிகள் அவர்களிடம் ஒட்டி கொண்டது நியாயம்தான் என்று அவளுக்கு பட்டது. தனக்கு இன்று அங்கீகாரம் உறுதி என நம்பினாள். பஞ்சவர்ணம் ரொம்ப வெக்கத்தோட அந்த பிள்ளைகளை பார்த்து நின்று கொண்டிருந்தாள். இன்று அவர்கள் எல்லோரையும் விட தான் ரொம்ப வசதி என்று அவளுக்கு நம்பிக்கை. அந்த புது பிள்ளைகள் போடும் சட்டைகளும் பேச்சும் அவர்கள் நிறமும் அவளுக்கு பக்கத்தில் போக சங்கோஜமாகவும் பயமாகவும் இருந்தது. எங்கள் வீட்டில் நான் முட்டை பொறிச்சு சாப்பிட்டு வந்தேன். உடம்பை நெளித்து கையை முதுகுக்கு பின்னாடி மறைத்தாள். கொண்டா பார்ப்போம். சிங்கப்பூரார் பேரன் வலிய கையை பிடித்து முகர்ந்து பார்த்து, புளிச்ச கஞ்சி வாட அடிக்கி என்று மூக்கை சுருக்கவும் பிள்ளைகளெல்லாம் சிரித்ததுகள். பஞ்சவர்ணத்துக்கு ரொம்ப கேவலமாக இருந்தது. கஞ்சி வாடை தான் அடிக்குதா, பொரிச்ச முட்டை வாடை ஏன் அடிக்கலை? எங்கள் அம்மா அரிய சத்தியம் எங்கள் வீட்டில் வேணும்னா வந்து பாருங்க, இன்னும் மிச்சம் இருக்குது. தன் கூட்டாளிகளையெல்லாம் மீண்டும் தன் பக்கம் இந்த முட்டை பொரியல் மூலம் கொண்டு வந்து விட வேண்டும் என்று பிள்ளைகளை வீட்டிற்கு வேகமாக கூட்டி கொண்டு வந்தாள். தூரத்தில் வரும்போதே அக்காவிடம் அம்மா தன்னை திட்டுவது வந்திருந்த எல்லோர் காதிலும் விழுந்தது. இந்த சின்னவன் எங்கடி போனா? வரட்டு இன்னைக்கு. உங்கள் ஐயா காட்டிலேருந்து 2 கவுதாரி முட்டை கொண்டு வந்தாருன்னு அந்த மனுஷனுக்கு வெஞ்சனத்துக்கு பொறிச்சு வச்சா இவ தின்னுட்டு போயிட்டா. வெறுங்கஞ்சி இறங்கலையோ சின்ன முண்டைக்கு.
வரட்டும் வரட்டும், அந்த வாயை கிழிக்கேன். அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. 2 நாளைக்கு ஒரு தரம் கஞ்சி பானையை நாய் உருட்டிட்டு போவதில் ஐயாவுக்கு அம்மா மேலே ரொம்ப வெலம். இதில் இந்த வெஞ்சன விவகாரம் வேறையா? அதுதான் பஞ்சவர்ணத்துக்கு சொல்லி முடியாத கவலை. அன்றைக்கு மழை சுறுசுறுவென்று ஊற்றி கொண்டிருந்தது. ஐயாவு நல்லம்மா 2 பேருக்கும் வேலை இல்லை. பெரிய வீட்டார் வீட்டில் போய் ஐயாவு தாங்கி தடுக்கி 3 படி தவசம் வாங்கி வர நல்லம்மா அதை குத்தி உலை வைத்து கஞ்சி காய்ச்சினாள். ஏண்டி பஞ்சவர்ணம், சூடாக கஞ்சியை குடி, அடமலைக்கு நல்லா இருக்கும். குழம்பு தண்ணி வைக்க ஒன்றும் வகை இல்லை. எனக்கு கஞ்சி வேண்டாம், பசிக்கலை. முகட்டை பார்த்து மூஞ்சியை திருப்பி படுத்து கிடந்தாள். இப்போ ஒரு 10 நாளாக சரியாக ஆகாரம் பார்க்காம கிடைக்காம அக்கா சொல்கிறா. மூஞ்சியை உம்முன்னு தொங்க போட்டுக்கிட்டு சேட்டம் இல்லையா தாயே? புறங்கையால் தலையிலும் கழுத்து பக்கமாகவும் மாறி மாறி தடவி பார்த்தாள். அம்மாவை அப்படியே கழுத்தை சேர்த்து பிடித்த பஞ்சவர்ணம், அம்மா அம்மா, மந்தையில் பஞ்சாயத்து போர்டுக்கு எதிர்த்தாப்பில் காரை வீடு இருக்குல்ல, அந்த வீட்டு பிள்ளைங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் என்னைக்கு பார்த்தாலும் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பொரிச்ச மீன், அவிச்ச முட்டை, டிவியில் திங்கிற மாதிரி. போதும் போதும், அப்படி சம்பாத்தியம் இல்லை நம்ம வீட்டில் கொட்டுது. டிவியில் திங்கிற மாதிரி 2 கையிலையும் கோழி சப்பை எடுத்து திங்க. இங்கே தன்னால் வருஷத்துக்கு ஒரு நாள் கவுச்சு எடுக்க முடியல. என்ன கரகம்தான் நடக்கும், எப்போ விடியுமோ தெரியல. பயவுள்ள நீ அதை நினச்சிக்கிட்டு தான் சாப்பிடாம கிடைக்கியா? சரி சரி, உங்கள் ஐயாவே வாய் சேர்த்து போய் எங்கிருந்தோ ஒத்த சிட்டுக்குருவியை கொண்டாந்து அதை பக்குவம் பார்த்து ஒத்த வத்த வச்சு அரைச்சி தாளிக்கிற கரண்டியில் வேக வச்சு கொடுனாரு. கொடுத்தேன். அதை வச்சு கஞ்சியை ஊற்றி குடிச்சிட்டு மலையோடு போகிறாரு. பஞ்சவரத்துக்கு பளிச்சென்று யோசனை ஓடியது. கண்களை விரித்து சுழற்றி பார்த்தாள். தாளிப்பு கரண்டி ஜலதாரை ஓட்டை பக்கமாக குப்புற கிடந்தது. குடுகுடுவென்று ஓடிப்போய் கரண்டியை எடுத்து முகர்ந்து பார்த்தாள். குழம்பு மனத்தில் அவள் சந்தோஷம் திக்குமுக்க ஆடியது. கைகள் 2ஐயும் கரண்டியில் துளாவி தோய்த்தாள். வெளியில் மழை விட்டு கொஞ்சமாய் சினுங்கி கொண்டிருந்தது. ஓட்டமாய் மந்தைக்கு போய் பஞ்சாயத்து போர்டு திண்ணையில் நின்று கொண்டாள். அங்கிருந்து பார்த்தால் சிங்கப்பூரார் வீடு நன்றாக தெரியும். ஜன்னல் வழியே அந்த பிள்ளைகள் வீதியை பார்த்தவாறு சூடாக வடையை தின்று கொண்டும் மேலும் கீழுமாய் போட்டும் விளையாடி கொண்டிருந்தன. பஞ்சவர்ணம் அவர்களை பார்த்து கையை ஆட்டினாள். 2 கையை முகர்ந்து காட்டி வாங்க வாங்க என்று கையசைத்து வர சொல்லி மேலும் கீழும் குதித்தாள். ரொம்ப நேரமாய் அவர்களை வரவழைக்க முயற்சி செய்தும் அவர்கள் வந்தபாடில்லை. பதிலுக்கு ஆள்காட்டி விரலை மடக்கி வடையை தின்று கொண்டு ஞம் என்று வக்களம் பேர் காட்டினார்கள். பஞ்சவர்ணத்துக்கு கைவாசம் பூராவும் போன மாதிரி தெரிஞ்சது. பழையபடி மழை வழுக்க தொடங்கியது. ஒரு பிள்ளைகளையும் காணோம். சாட்சி கூட யாருக்கும் முகர காட்ட முடியாமல் மழையில் நனைந்து கொண்டே வீட்டுக்கு போனாள். பாவம், அவளுக்கு வருத்தம். அன்றைக்கு கடைசி ஆடி. குழந்தைகள் விளையாடுகிற மந்தை முழுவதும் திடீரென்று கடைகள் முளைத்திருந்தன. ஆட்டை உரித்து தலைகளாய் தொங்கவிட்டு சுற்றி இருந்த ஆட்கள் கேட்க கேட்க ஈரல், குடல், கறி, ரத்தம், எலும்பு கறி என்று முண்டத்தில் வைத்து பொடிதாய் நறுக்கி வாழை இலையில் பூக்கடையில் பூவை சுற்றி கொடுத்தது மாதிரி கொடுத்து கொண்டிருந்தார்கள். எதிர்த்தரப்பில் கறிக்கோழியை வெந்நீரில் போட்டு சுத்தம் செய்து வில்லைகளாய் நறுக்கி கிலோவுக்கு 4 முட்டை ஓசி என்று பாலித்தீன் பைகளில் போட்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். சாயங்காலம் 3 மணி வரையில் பஞ்சவனத்துக்கு அங்கனக்குள்ளேயே பொழுது போனது. அவள் வீட்டுக்கு வருவதை ஐயாவிடம் நல்லம்மா காண்பித்து சொன்னாள். பாருங்க, பிள்ளை இந்நேரம் வரைக்கும் அங்கனையே கடந்து வாரா. இப்போ ஒரு 10-12 நாள் இதே நினப்பு தான். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிருவோம். இதில் என்ன ரோசனை வேண்டி கிடக்கு? நல்லம்மாள் வெளிக்கு இருக்க வேலி பக்கமாக போன போது எதிர்த்து வீட்டு பலகாரக்கார அம்மா கொக்கு நோய் வந்து செத்துப்போன கோழியை வேலியிலே எரிந்து விட்டு வந்தாள். நல்ல வெளக்கோழி. 2 முட்டையோ 3 முட்டையோ தான் இட்டது. அதைத்தான் புருஷனிடம் சொல்லி கொண்டிருந்தாள். இப்போத்தான் 5 நிமிஷம் இருக்கும். ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் ஆகிரல. செத்த நேரம் சென்று ஆள் நடமாட்டம் குறையவும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரை செலவு சாமான் மட்டும் எந்த கடையிலாவது கெஞ்சி பிறக்கி வாங்கி வந்துருங்க. பிள்ளைகளும் நீங்களும் இன்றைக்காவது எலும்பு கடிச்சிக்கிடுவீங்கள்ல. நல்லம்மா நடுசாம முறையில் வேலிக்கும் வீட்டுக்குமாய் அலைந்து கொண்டிருந்தாள். ஆள் அரவம் உடங்கணுமே, அதற்குள் நான் ஏதாவது வந்து வாய் வைத்து விட்டால். பஞ்சவர்ணம் முழித்து கொண்டே இருந்தாள். அம்மா வீட்டிற்குள்ளேயே அறக்க பறக்க ஓடிக்கொண்டிருந்தாள். சிம்னி விளக்கில் திரியை பொட்டு போல சுருக்கி வைத்து கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தெரிந்து விடாமல் சுற்றி சுழன்று கொண்டிருந்தாள். அம்மியில் அவள் அரைக்க ஆரம்பித்தவுடன் அந்த ரம்மியமான வாசனையில் பஞ்சவர்ணம் அந்தரத்தில் பறப்பது போல குதூகலமாய் சிரித்து கிடந்தாள். இந்த ஊர் பூராவும் அந்த வாசனை நிறைந்து இருப்பதாக சந்தோஷத்தில் புரண்டு புரண்டு படுத்தாள். ஐயா அரிவாள் மனையில்
கோழி கடைக்காரனை விட நேர்த்தியாய் கறியை நறுக்கி சட்டியில் நிரப்பிக் கொண்டிருந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் காரை விட்டு பிள்ளைங்க சொன்ன மாதிரி டிவியில் 2-3 கிண்ணத்தில் போட்டு மாறி மாறி 2 கையாலையும் எடுத்து கடிக்கிற மாதிரி வாயில் ஊறிய எச்சிலை கடக்கென்று விழுங்கியவாறு பல மாதிரி யோசனையால் இருந்த பஞ்சவர்ணம் சந்தோஷத்தில் பக்கத்தில் படுத்திருந்த அக்காவை கட்டி பிடித்து தூங்கி போய்விட்டாள். கயிற்றுக்கட்டிலில் படுத்து கிடந்த புருஷனை தூக்க கலக்கத்தில் எழுந்து வந்த நல்லம்மாள் அவசரமாய் எழுப்பி காதோடு குசு என்று சொன்னாள். அஜிஜோ, இப்பாடுபட்டு நாசமாக போயிடும் போல இருக்கே. உள்ள எந்த நாயோ உருட்டுது. நுழைஞ்சு எவ்வளோ நேரமாச்சோ. சத்தம் கேட்டு நான் இப்போ தான் முழித்தேன். இந்த ஊர் நாய்களுக்கு ஒரு பேதி வரமாட்டேங்குதே. தடபுடலாய் எழுந்த ஐயாவு இருட்டில் நல்லம்மாள் நிற்பதையும் அவள் சொன்ன செய்தியை நிதானிக்கவும் கொஞ்சம் நேரமாகியது. சரி சத்தம் போடாதே. உள்ளதான் இருக்கா பாத்தியா? நல்லா. துண்டை எடுத்து தலைப்பாயை கட்டி வேட்டியை எடுத்து கட்டியவர் தேடி துளாவி மூளையில் சாய்த்திருந்த தடியை எடுத்தார். நல்லம்மாளுக்கு கைகளால் சைகை காட்டிவிட்டு மெல்ல அடுக்கலையில் தலையை மட்டும் நீட்டி இருட்டில் கண்ணை இடுக்கி கூர்ந்து பார்த்தார். ஆமாம், அந்த சோத்தோரம் சட்டிப்பானைகளுக்கு பக்கமாக கரேர்னு மெல்ல நகருது. திடுதிடுந்து உள்ளே பாய்ந்து நிமிர ஓங்கிய தடியை பலங்கொண்ட மட்டும் சாகு தயலி இன்னையோட இடிபோல் தாக்கிய மறு வினாடி அம்மா என்ற பஞ்சவர்ணத்தின் நெடிய அலறல் இருளை கிழித்து கொண்டு ஊரின் அமைதியை உடைத்து கொண்டு அவள் சுற்றி திருந்த பக்கமெல்லாம் பட்டு எதிரொலித்தது. நன்றி, வணக்கம்.